Hey guys, welcome back to Million Tech. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா OnePlus Nord 3 க்கும் அப்புறம் OnePlus Nord CE 3 க்கும் அப்படி என்னதான் வந்து டிஃபரெண்டா இருக்கு. இந்த ரெண்டு ஃபோன் வந்து எந்த ஃபோன் பெஸ்டா இருக்குன்னு ஒரு கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்டுதாரு. அதுக்காக தான் இந்த வீடியோ. இது ஏன் கேட்டார்னா Rs.30 இந்த ரெண்டு ஃபோன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கு. பிரைஸ் பொறுத்தவரைக்கும் OnePlus Nord 3 ல 8GB 128GB வேரியன்ட் பாத்தீங்கன்னா 29,999 ஒரு ரூபாய் கம்மி 30,000 ரூபாய்க்கு வந்து ஒரு ரூபாய் கம்மியோட சேல் ஆயிட்டு இருக்கு. அதே வந்து OnePlus Nord CE 3 ல பாத்தீங்கன்னா அது 8GB 128GB வேரியன்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25,000 ரூபாய்க்கு வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஆஃபர்லாம் வந்து கேட்டானா ஒரு 1000 ரூபாய் கம்மியாகும். இந்த 128GB என்ற ஸ்பேஸ் வந்து யாருக்கும் வந்து இப்போதைக்கு வந்து பத்தாது. அதனால பாத்தீங்கன்னா வந்து நீங்க கிளவுட்ல தான் போய் சேவ் பண்ற நிலைமை ஆயிடும். இவங்க எக்ஸ்ட்ரா ஸ்லாட் போறதுக்கு வந்து குத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா OnePlus Nord 3 ல வந்து அந்த ஆப்ஷன் கிடையாது. நீங்க வந்து எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு ஸ்லாட் வந்து கிடையாது. அதே வந்து OnePlus Nord CE 3 ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆப்ஷனா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க டுவல் சிம் யூஸ் பண்றீங்கன்னா ஒரு சிங்கிள் சிம் யூஸ் பண்ணி நீங்க ஒரு SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். SD கார்டு வேணாம்னாக்கா நீங்க ரெண்டு சிமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா சாய்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் அந்த சில கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்றாங்க OnePlus Nord CE 3 ல. ஏன் வந்து இந்த ஃபிளாக்ஷிப் ஃபோன் பேஜ் கொடுத்தாலும் கூட அந்த எக்ஸ்ட்ரா ஸ்லாட்ன்றது இவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க OnePlus Nord 3 ல. இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயத்தை வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அதை கம்பேர் பண்ணி போகிறதுக்குள்ள இந்த கீ இருக்குல்ல அந்த ரெட் கலர் பட்டன் ஓட்டி வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்பர் வந்து இருக்குல்ல சேரும். வாங்க வீடியோக்களை போய் குயிக்காக வந்துட்டு கம்பேரிசன் பண்ணலாம். நம்ம இப்போயே வந்து கம்பேர் பண்ண சொல்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது டிசைன். டிசைன் பேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோனில் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பாருங்களேன், இது வந்து OnePlus Nord 3, இது பார்த்தீங்கன்னா வந்து OnePlus Nord CE 3. இதுக்கு ஒன்று இது OnePlus Nord CE 3 லைட்டு அதே மாதிரி தான் இருக்கும். வேற எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து OnePlus Nord 3 ல டூயல் ஃபிளாஷ் மேலே கொடுத்துருப்பாங்க தவிர மிச்சப்படி வந்து எந்த விதமான சேஞ்சஸ் கிடையாது. கலர் வைஸாக மட்டும் தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க தவிர மித்தபடி பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸாக வந்து எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. அதே தான் வந்து உருட்டி போட்டிருப்பாங்க. வலையில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. ஆனா ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து சைடு ஆல்டர் கொடுத்துருக்காங்க Nord 3 ல. இது வந்து சைடு ஆல்டர் கொடுக்கல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வந்து OnePlus Nord 3 ல 6.74 inch 1.5K fluid AMOLED display 20Hz refresh கொடுத்திருக்காங்க. 1450 nits வரைக்கும் highest peak brightness இந்த ஃபோன்ல எதிர்பார்க்க முடியும். அது கூட பார்த்தீங்கன்னா HDR10+ சப்போர்ட் ஆகுது. பெஸ்டான டிஸ்ப்ளே வந்து Nord 3 ல வந்து கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். அதே வந்து OnePlus Nord CE 3 ல 6.7 inch தான், 0.4 inch வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க தவிர மிச்சபடி வந்து டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் ஒரே சைஸ் தான். 6.7 inch Full HD+ அது வந்து 1.5K ல இது வந்து ஜஸ்ட் வந்து Full HD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. Full HD+ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து fluid AMOLED display தான். 120Hz refresh கொடுத்திருக்காங்க. இது வந்து 950 nits தான் வந்து பீக் பிரைட்னஸ் இந்த ஃபோன்ல எதிர்பார்க்க முடியும். இதுலயும் பார்த்தீங்கன்னா வந்து HDR10+ சப்போர்ட் ஆகும். ஓவரால் பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் வந்து Nord 3 வந்து பெஸ்டா போடும். CE 3 வந்து கொஞ்சம் வர்ஸ்டான கேட்டீங்களா அப்படிலாம் கிடையாது. CE 3 வந்து பெஸ்டா இருக்கு. இதை விட கொஞ்சம் அதிகமான ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த கம்பேரிசன் பொறுத்த வரைக்கும் OnePlus Nord 3 வந்து பெஸ்டா இருக்கும். நன்றி. வந்து ஃபார்மஸ் OnePlus Nord 3 ல ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Dimensity 9000 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு முன்னாள் ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர்னே சொல்லலாம். இதோட ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா வந்து 3 GHz கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு 4nm ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து OnePlus Nord CE 3 ல பார்த்து Snapdragon ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. Snapdragon 782G ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதுவும் ஓரளவுக்கு வந்து பெஸ்டா ஆகணும். இதோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர்ல இருக்கிற ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா வந்து 2.8 GHz கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு 6nm ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எது பெஸ்டா போடும்னா வந்து Dimensity 9000 ப்ராசஸர் வந்து பெஸ்டா போடும். ஹீட்டிங் இஷ்யூ அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நான் பின்னாடி சொல்றேன். நிறைய பேருக்கு சொல்லியிருக்காங்க OnePlus Nord 3 வந்து ரொம்ப ஹீட் ஆகுது. OnePlus Nord 3 ல பார்த்தீங்கன்னா DDR5X RAM கொடுத்திருக்காங்க. UFS 3.1 சொல்யூஷன் கொடுத்திருக்காங்க. ஒரு ஃபாஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்ல கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்க முடியும். அதே வகையில் OnePlus Nord CE 3 ல பார்த்தீங்கன்னா நீங்க வந்து DDR4X RAM தான், UFS 3.1 சொல்யூஷன் கொடுத்திருக்காங்க. DDR5 ஊத்துனா கூட நல்லா இருக்கும். பட் DDR4Xன்றது இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது கொஞ்சம் கம்மினே சொல்லலாம். மண்ட பத்திரம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கேமரா. ரெண்டு ஃபோன்லயும் பார்த்தீங்கன்னா வந்து சேம் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் வந்து மெயின் கேமரா கொடுத்திருக்காங்க. சோனியோட IMX 890 சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு பெஸ்டான விஷயம்னா இதுவும் ஒன்று தான். இந்த 890 சென்சார் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும். பார்த்தீங்கன்னா வந்து லோ லைட்டில் கூட ஓரளவுக்கு வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிருக்கு இது சொல்லலாம். ஸோ 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் தான் கொடுத்திருக்காங்க. இதுவும் சோனியோ சென்சார் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 2 மெகாபிக்சல் வந்து மேக்ரோ லென்ஸும் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 16 மெகாபிக்சல் வந்து செல்ஃபி கேமரா இந்த ரெண்டு ஃபோன்லையும் கொடுத்திருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ரெண்டு ஃபோன் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி
பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ரெண்டு ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. இந்த ரெண்டு ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து 5000 mAh பேட்டரி பேர் கொடுத்துருக்காங்க. 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ரெண்டு ஃபோன்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி வைஸாகவும் கேமரா வைஸாகவும் எந்த விதமான சேஞ்சஸும் இந்த ரெண்டு ஃபோன்லையுமே கிடையாதுன்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து ஃபோன் வந்து வைஃபையோட 6C வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே வந்து ப்ளூடூத்தோட 5.2 வெர்ஷன் OnePlus Nord CE-லையும் அப்புறம் வந்து OnePlus Nord 3ல பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூடூத்தோட 5.3 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோனும் பார்த்தீங்கன்னா NFC கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோனும் பார்த்தீங்கன்னா Dolby Atmos கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோனும் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்டிக்கல் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. OnePlus Nord 3ல AnTuTu ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் வந்து 9 lakhsக்கு மேலே வந்து கிராஸ் ஆகுது. OnePlus Nord CE 3 பார்த்தீங்கன்னா வந்து 6 lakhsக்கு மேலே வந்து கிராஸ் ஆகுது. இதுக்கு வந்து டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 lakh வந்து டிஃபரெண்ட் கேட்டிருப்பாங்க. ஹீட்டிங் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா OnePlus Nord 3 விட OnePlus Nord CE 3 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து கீழே பார்க்கலாம், AnTuTu ஸ்கோர் கீழே பட்டனில் பார்க்கலாம். இது வந்து ரன் ஆக சொல்ல பார்த்தீங்கன்னா 41 டிகிரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா OnePlus Nord போயிருக்கு. இது 36 டிகிரி வரைக்கும் தான் வந்து OnePlus Nord CE 3 வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டெஸ்ட் பண்ணி சொல்லதில்ல OnePlus Nord 3 வந்து ஹெவியாக ஹீட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க OnePlus Nord CE 3 விட. என்னடி சொல்கிறேன்? இதில் வந்து இந்த CPU throttling டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா OnePlus Nord 3 பார்த்தீங்கன்னா 80% வரைக்கும் வந்து பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் 80% பண்ணிருக்கு. OnePlus Nord CE 3 பார்த்தீங்கன்னா 76% வந்து பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஓரளவுக்கு வந்து ஈக்குவலாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. சரி விடுங்க, இந்த ரெண்டு ஃபோனில் வந்து எந்த ஃபோன் வந்து பெஸ்ட்டாக படும்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பொறுத்த வரைக்கும் OnePlus Nord CE 3 வந்து பெஸ்ட்டாக படும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் வந்து ஓரளவுக்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணுது. கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து சேம் கேமரா தான், பேட்டரி பிக்கப்பும் சேம். பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டுத்துக்கும் வந்து ஒரே விஷயம் தான், கொஞ்சம் ரெசல்யூஷன் தான் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்காங்க, கொஞ்சம் பீக் பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்காங்க. தவிர மிச்சப்படி வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பார்க்கறதுக்கு செல்லு வந்து ஒரே மாதிரி தான். பட் மிச்சப்படி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஒரே விஷயமா தான் இருக்கும். OnePlus Nord CE 3 வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நீ அப்படி வரியா? என்கிட்ட வந்து காசு இருக்குது, எனக்கு வந்து OnePlus Nord 3 வாங்கிக்கிறேன், எனக்கு OnePlus Nord CE 3 வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் எடுப்படலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து OnePlus Nord 3 வாங்கிக்கலாம். பட் ஈட்டிங் இஷ்யூ வந்து பொறுத்த வரைக்கும் OnePlus Nord CE 3 விட OnePlus Nordல வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எல்லாருமே. அடுத்த சொல்லியிருக்கிறேன், மறக்காம கீழே இருக்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு எதனா வீடியோ வேணுமான்ட்டு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. பை பை.